பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல தேவ சமாதானம் நமக்குள்ளே உருவாகிறதான அந்த விதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்தமாய் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்க நமக்கு தேவ சமாதானத்தை என் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு தருவாராக. வசனத்தினுடைய ஆழங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுதும் அந்த வசனங்களுக்குள்ளே நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து நான் வாழும்போது நமக்கு என்ன உண்டாகும்? தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த வேத பகுதியில தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த பகுதியிலேயே நமக்கு திட்டமாக இருக்கும். அதில் முதலாவது பார்க்குறோம், நீங்கள் என்ன செய்ய கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், நீங்கள் ஏக சிந்தை, அதாவது ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மூணாவது காரியத்தை பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, அங்கே மற்றவர்களுடைய விஷயங்கள் நம்ம உதவி செய்கிறதாகவும் என்ன செய்யணும், சுவிசேஷ விஷயத்தோட பிரயாசப்பட்டவர்கள் நம்முடைய பெயர்கள் எப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு உண்டான பிரச்சனைகளை நான் என்ன செய்யறேன், ஆண்டவர்கிட்ட முறையிடணும். ஹல்லேலூயா. அது அவர் அந்த 6வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யப்பட வேண்டும், தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறதான இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தெய்வத்துக்கிட்ட முறையிடுவதை காட்டிலும் அதிகமாக இன்னைக்கு யாருக்கிட்ட முறையிடுறாங்க, மனுஷங்கிட்ட முறையிடுறதை நம்ம பார்க்குறோம். தெய்வத்துக்கிட்ட முறையிட வேண்டிய நேரத்தை காரியத்தை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவ சமாதானம் ஒரு இருதயத்துக்குள்ளே ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்ப தேவ சமாதானம் எப்படி என் இருதயத்துக்குள்ள ஆளுகை செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு, இந்தபடியே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் தேவ சமாதானம் உண்டு. ஆமென். அப்ப நான் கர்த்தருக்குள் என்னால் எப்படி நிலை நிற்க முடியும்? இப்ப நான் ஆலயத்துக்கு வந்ததுனால கர்த்தருக்குள்ள நான் நிலைநிற்க முடியுமா? இல்லை நான் ஜெபிக்கிறதுனால நான் கர்த்தருக்குள் நிலைநிற்க முடியுமா? இல்லை நான் வேதத்தை வாசிப்பதுனால கர்த்தருக்குள் நிலைநிற்க முடியுமா? இல்லை ஜெபிப்பதுனால நான் கர்த்தருக்குள்ள நிலைநிற்க முடியுமானா, இது எந்த இடத்துலையும் அதாவது ஜெபிப்பதுனாலையும் ஆலயத்துக்கு வருவதனாலையும் அல்ல, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது மட்டும்தான் நான் கர்த்தருக்குள் நிலைநிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதற்குள் நான் நிற்கும் போது மட்டும்தான், இப்ப நான் ஜெபிப்பதுனாலையோ இல்லை ஆலயத்துக்கு வந்ததுனாலையோ இல்லை நான் காத்திருக்கிறதுனாலையோ தேவ சமாதானம் எனக்குள்ள உருவாகாது. ஏன்னா எனக்கு தேவனால் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைகள் எனக்கு வெளிப்படும் போது அந்த வார்த்தைகளை உண்மையும் உத்தமமாய் கை கொள்ளும் போது என்ன நடக்கும், நமக்கு தேவ சமாதானம் உருவாகும். இன்னைக்கு ஒரு கூட்டம் நினைச்சுறாங்க, சமாதானத்தை தேடி சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நினைச்சுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, இங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, அந்த ஏரியாவில் கிடைக்குமா, இல்லை இந்த சபைக்கு போனால் கிடைக்குமா, இல்லை அந்த 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 தூர இடங்களுக்கு போனால் கிடைக்குமான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்ட ஜன என்ன செய்யறான்னு சொன்னா, சமாதானம் இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள சமாதானத்தை தேடி என்ன செய்யறாங்க, அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லி ஒரு வசனம் உண்டு, என்ன, என் ஜனங்கள் அறிவு
இல்லாமையினால சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. சமாதானம் எனக்கு எங்க கிடைக்கும் என்று சொல்கிற அந்த அறிவு கிடையாது. என் வாழ்க்கையில சந்தோஷம் எங்க கிடைக்கும் என்று சொல்கிற தெளிவில்லாததுனால சந்தோஷமும் சமாதானம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நாம் இன்னைக்கும் அநேக விதமான சஞ்சலத்தில் நிற்கிறோம் என்று சொன்னா அதனுடைய காரணம் என்ன? வேத வசனத்துக்குள்ளாக என்னை நான் என்ன செய்யல? நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்துக்குள்ளாக நினைச்சல என்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சிந்தனையில் என்ன செய்யப்பட வேண்டும்? சந்தோஷம் உருவாக வேண்டும். எனக்கு சிந்தனை முழுவதும் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? அது அந்தகாரத்தின் சிந்தனையாகத்தான் இருக்கு. அநேகமுடைய சிந்தனைகள் இன்னைக்கு எப்படி? அது அந்தகாரத்தின் சிந்தனை. சிந்தனைக்குள்ள தெய்வத்தை குறித்த அந்த தெளிவு கிடையாது, ஆண்டவரை குறித்த அந்த அறிவு கிடையாது, கர்த்தருடைய வல்லமையை குறித்ததான என்ன அந்த உணர்வற்று இருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்யலாம்? சபைகளுக்குள்ளும் நமக்குள்ள இன்னைக்கு பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு சமாதானம் எனக்கு தேவை? அப்ப அந்த சமாதானத்தினுடைய படிகள் அதுதான் இன்னைக்கு பெரிய காரியம். இன்னைக்கு சமாதானத்தினுடைய படிகள் அது ஆண்டவர் நமக்கு எதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்ம பார்க்கிறோம், நீங்கள் எதில நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் சமாதானம் உண்டு. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பிரச்சனை அதான் அந்த 6வது வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தெய்வத்துக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா தெய்வத்துக்கு தெரியப்படுத்தும் போது மட்டும்தான் அது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படும். ஆண்டவர்கிட்ட என் காரியமா நான் சொல்லும், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படித்தான் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நமக்கு என்ன செய்றா? நமக்காக அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். நிறைய மனிதர்கள் நம்ம ஒரு காரியத்தை நம்ம அவங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்மள அழகா குற்றப்படுத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? அழகா குற்றப்படுத்துவாங்கன்னு சொன்னா, நான் செய்த ஒரு தப்புக்கு அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த அது நிறைய நம்மளை குற்றப்படுத்தி இருந்தான ஒரு சூழ்நிலை நம்ம பார்ப்போம். அப்போ குற்றப்படுத்துவதனால ஒரு மனிதன் திருந்த முடியுமா? இல்லை குற்றப்படுத்துறதுனால ஒரு மனுஷனுடைய மனமாற்றம் உருவாகுமான்னு சொன்னா நிச்சயமா என்ன நடக்காது? நிச்சயமா உருவாக போறதே கிடையாது. ஏன்னா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இருக்கு இல்லையா? ஒரு விபச்சார ஸ்திரியை என்ன செய்றாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு கூப்பிடுறாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன சொன்ன? ஆண்டவரே, இவள் என்ன செஞ்சா? இவள் விபச்சாரம் பண்ணினா கையும் களவுமா என்ன பிடிக்கப்பட்டு விட்டால், ஆனா மோசையினுடைய பிரமாணம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? மோசையுடைய பிரமாணம் என்ன? இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டியது மோசையுடைய பிரமாணம். அப்ப அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இவள் இந்த பாவத்தை செஞ்சதுனால மோசையின் பிரமாணத்தின்படி இவளை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ளணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது அங்க ஒரு கேள்வி. ஆனா அந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த நிதானம், அதாவது அந்த தெளிவான ஒரு அனுபவம், குற்றப்படுத்த அங்க போகல. அவர் என்ன செய்யல? எந்த மனுஷனையும் குற்றப்படுத்த போகல. அவர் நினைச்சாரு அவ பாவம் செஞ்சவளையும் குற்றப்படுத்த போகல. ஏன்னு சொன்னா அவர் சொல்ற ஒரு பதில் என்ன? உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தன்மை, அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எது எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை குற்றப்படுத்துவது அல்ல ஆண்டவருடைய ஒரு வேலை. என்னை விசாரிக்கிற கதை சொன்னால் நான் என்னுடைய குறைபாடுகளை ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நீங்க என்னை விசாரிக்கிறீங்க, நீர் என்னை விசாரிக்கிற கர்த்தரா இருக்கிறபடினா என் காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்றேன்? உங்ககிட்ட நான் சொல்றேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நான் சொல்லும் போது என்னுடைய காரியத்தை நிலைப்படுத்தி கொடுப்பது ஆண்டவருடைய வேலை. பாவத்தை மாற்றுங்கன்னு சொன்னா அதை மாற்றார் ஆண்டவர்.
என்னுடைய அறியாமையை மாற்றுங்கன்னு சொன்னால் அதை மாற்றி தர்றார் ஆண்டவர். வியாதியை மாற்றுங்கன்னு சொன்னால் அதை மாற்றி கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கும்போது மனுஷங்கிட்ட நான் ஏன் என் குறைய சொல்ல போகிறேன்? ஆண்டவர்கிட்ட அவங்க நினைச்சாங்க, இந்த ஸ்திரீ ஆண்டவர் என்ன எப்படிப்பட்ட விபச்சாரக்காரி, இவள் பாவம் செய்தவள், இந்த பிரமாணத்தின்படி இவள் சாக வேண்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த உடனே ஒரே வார்த்தை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில அங்க குற்றப்படுத்த போகாததுனால என்ன உண்டாச்சு? அந்த விபச்சார ஸ்திரீ அங்க காப்பாற்றப்படப்பட்டாள். அவருடைய மனம் திரும்புதல் அங்க உண்டாயிருப்பதை பார்க்க முடிகிறது. அங்க கூடி வந்த ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாச்சு? அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அவங்களுக்கு என்ன இருக்கு? குற்றம். ஏன்? நான் பாவம் செய்திருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பாவம் செய்திருக்கிறேன். அப்ப அந்த உணர்வை தான் ஆண்டவர் நமக்கு தர்றார். நான் விசாரிக்க, அதாவது என்னுடைய காரியங்களை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது முதலாவது ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்மோடு இடைபடுகிறார் ஆண்டவர். நம்மோடு கூட ஆண்டவர் நினைச்சாரு இடைபடுவார் ஆண்டவர். முதல்ல நம்ம கிட்ட தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஏன்னா நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் குறைகள் இருந்த போது நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய நிலைமையை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் முதலாவது என்ன செய்வா? இதனுடைய மறைபொருள் என்ன? ஏன் நமக்கு இந்த குறைபாடு? ஏன் என் வாழ்க்கையில் இந்த சமாதானம் கிடையாது? இன்னைக்கும் சபையாக இருக்கலாம், மற்ற மனிதராக இருக்கலாம், வாழ்க்கையில் அந்த சமாதானம் என்று சொல்லுகிற அந்த ஒரு படியை மட்டும் மிக நிறைய பேர் என்ன செய்யல, நிலைப்படுத்த முடியாத ஒரு அனுபவம், நிலைப்படுத்த முடியாத ஒரு அனுபவம். காரணம் என்ன? நான் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளும் வேதத்துக்குள்ளும் என்னை நிலைநிறுத்தி கொள்ளாத ஒரு அனுபவம். இன்னொரு காரியம் என்ன? நான் ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டிய காரியங்களை மனுஷங்கிட்ட நான் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு அனுபவம் இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் உருவாகும்? இப்போ என்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, அது எனக்குள்ள இருந்தால் தான் போச்சு. இப்போ அது எனக்குள்ள இருந்தால் தான் போச்சு. அது என்னை விட்டு அது இன்னொரு ஆளுக்கிட்ட அது போகுது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அது உங்களுக்கே அது தூஷணமாய் மாற்றப்படும். புரியுதா? அது என்ன செஞ்சுன்னா, அது நினைச்சு அது தூஷணமாய் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம ஈஸியாக நினச்சிட்டு போயிடுவோம், நம்ம ஒரு மனுஷன் தானே, இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறோம், அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை இன்னொரு இடத்துல அது வெளிப்படுதில் ஒரு மனுஷன் வெளிப்படும்னு சொன்னால், மற்றவங்க நம்ம பார்க்கும்போது என்ன செய்வான்? இவன் இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன், இவன் இப்படி என்ன செய்ய ஒரு கேவலமான ஒரு மனுஷன். அப்ப மனிதனிடத்தில் நான் காரியங்களை சொல்லும் போது அந்த மனிதனிடத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் நிறைய நேரத்தில் நமக்கு எப்படி உண்டாகும்? அது நிந்தனையாய் மாறும், அது அவமானமாக மாறும். அதனால அங்கே சொல்ல இருக்குது, நீங்க என்ன செய்ய, உங்களுடைய ஜெபத்தினாலோ வேண்டுதலினாலோ உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என் காரியத்தை நான் சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா, என்னை கர்த்தர் காண்கிறார் என்று சொன்னா, நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது தேவன் என்னோடு கூட வசனத்தின் மூலமாய் பேச ஆரம்பிப்பார். புரிஞ்சுக்கணும் வசனங்களை தெளிவா. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு வசனத்தை விதைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. வசனத்தை நினைச்சார் ஆண்டவர் விதைக்கிறாரு. அவர்கள் கர்த்தருக்குள்ள இன்னும் சில நிலைப்படல, வசனத்தை புரிஞ்சு கொள்கிற தன்மை உருவாகல, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் உருவாகல. காரணம் என்ன? இன்னைக்கு அநேக பேர் நினைச்சாங்க மனிதர்களை மையப்படுத்தி வாழ்வதனால மட்டும். அப்போ சமாதானம், தேவ சமாதானம் எனக்கு வேணும். முதல்ல பார்த்தா நான் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கணும்.
ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கு, நம்மளுடைய விண்ணப்பங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் முறையிடணும். நீங்கள் முறையிடுகிற விண்ணப்பங்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அது சபைக்குள்ளே வரும்போது ஊழியக்காரரால் அது வெளிப்படுத்தப்படும். அந்த தெளிவு நமக்கு இருக்குன்னு. மூணாவது காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம எதில் வாசிக்கலாம், நம்ம எபேசியரில் போகும்போது இருக்கும், தேவ சமாதானம் எனக்குள்ளே உருவாவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது 26 இருக்கும் பார்த்துங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. தேவ சமாதானம் எனக்குள்ள உருவாக முதல் தடை என்ன, என்னுடைய கோபம். இங்க பவுலையா நமக்கு என்ன சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொன்னீங்க, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதிருங்கள். கோபம் எல்லா மனுஷனுக்கு வரும், ஆனா அந்த கோபத்தை என்ன செய்யக்கூடாது, அப்படியே பிடிச்சு வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள அதான நடக்குது இன்னைக்கு. இப்போ நிறைய வீடை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லி நீ நீ கோபம் கொண்டாலும் நீ பாவம் செய்யக்கூடாது, உன் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக உன் கோபம் தனிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிதானே இருக்குது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நம்முடைய வீட்டுடைய நிலைமை என்ன, ஒரு கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அது நீடிச்சு போகுது அப்படின்னு சொன்னால் என் வீட்டில் சமாதானம் நிற்குமா, நிற்காது. கோபம் அதான் பாவமாக மாற்றப்படுகிறது. கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்ப அந்த கோபம் எப்ப பாவமா மாறுகிறது, என்னுடைய கோபம் அதை அப்படியே நினைக்கிறேன், அது அப்படியே நான் அதை தொடர்ந்து போகும்போது பாவமா மாறும். அப்ப தேவ சமாதானம் நமக்கு வரப்போறது கிடையாது. எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார், சமாதானத்தை தருவார்னு சொன்னால் அவர் தரதுக்கு ரெடியாக தானே இருக்கிறாரு. ஆண்டவர் சமாதானத்தை தர ரெடி தான், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நான் தகுதியா? இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். எல்லாமே உட்காந்து நம்ம பைபிளை கேட்கறதுனால இல்லை, கேட்கறதுனால மணிக்கூறாக நம்ம கேட்கறதுனால கிடையாது. நம்ம கேட்குற வசனங்களை அப்படியே வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார். யோசிப்பது மட்டுமல்ல, யோசித்த காரியத்தை அப்படி நினைச்சதை செயல்படுத்த பழகணும். கோபம் செஞ்ச கோபம் எப்போ பாவமாக மாறுகிறது. ஆண்டவர் அந்த கோபப்பட்ட ஒரு இடத்த நம்ம பார்க்க நினைச்சதாரு, ஆலயத்துக்குள்ளே கல்லர் கூறி ஆக்குன்னு சொல்லி ஆண்டவர் கோபப்பட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இருக்கிற இடத்துல அவங்க எல்லாம் அவங்கள வெளியே வரட்டார். மற்றவங்களை அவங்க அந்த நேரத்தை விட்டு அடுத்த நேரம் அந்த ஜனங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமான அநேக வார்த்தைகளை சொன்னார், வியாதிஸ்தரை சுகப்படுத்தினார், நிறைய காரியங்கள் ஆண்டவர். அப்போ அங்கே கோபம் கிடையாது இல்லையா. கோபம் எப்போ வந்தாங்க, சிறுவையில் அடிக்கிற நேரம் கோபம் வரணும் இல்லையா, அங்கேயே அவர் கோபப்படல. அப்போ அவர் எவ்வளவு தெளிவாக இருந்தார் ஆண்டவர். அங்கே அந்த பிடிக்க கடைசி நேரத்தை பிடிக்க வரும்போது கூட அவர் என்ன செய்யல, நிதானமாக தான் ஆண்டவர் இருந்தார். கோபப்பட ஏற்றுனா பிதாவுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அப்போ கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிதாவுடைய சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியாது, அதை நிறைவேற்றவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய சித்தத்தை அறிய முடியாது. அவருடைய சித்தத்தை அறிஞ்சாதானே செயல்படுத்துவதற்கு, தெரிஞ்சாதான் செயல்படுத்த முடியும். அப்போ ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கும்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால், என் கோபம் மாற மாட்டேங்குன்னு சொன்னால், அப்போ நான் தெரிஞ்சுக்கணும் நான் யாருடைய பிடியில் இருக்கிறேன், பிசாசுக்குள் நிலைத்திருக்கிறேன். தெளிவாக நம்மளை தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிசாசை பார்க்கணும்னா எங்கேயும் பார்க்க வேண்டாம். நம்ம முன்னாடி வீட்டில் பீரோ இருக்குதுல்ல, பெரிய பீரோ இருக்குது. அந்த பீரோவில் கண்ணாடி நம்ம சரீரம் முழு மேலே இருந்து கீழே வரைக்கும் தெரியும். அந்த கோபத்தோடு போய் நம்ம மூஞ்ச பார்த்தா தெரியும். பிசாசு நீ பார்ப்போக்கா முதல்ல இப்பவுமே நான் சொல்றேன். அதாவது இது இந்த கோபம் வந்து எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து விடாது. இது வந்து மனுஷனுடைய ஜென்ம சுபாவம். இது அந்த கோபம் வர்ற நேரத்தில் பிசாசை பார்க்கணுமா, நம்மளே கண்ணாடியில் போய் நின்று பார்த்தா பார்த்துக்கலாம். வேறு எங்கேயும் கருதுன்னு வருது, ஐயோ அப்படி வந்துச்சு, எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், நாமளே பார்த்துக்கலாம்.
அப்போ அதான் அப்போ கோபம் வர்ற இடத்துல தேவனுடைய சித்தம் வெளிப்படாது. அப்போ முதல்ல கோபப்படக்கூடாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அடுத்து பார்க்குறோம் 29 வரும்போது இருக்கும் இந்த எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை யார் பேசுவா? அதுவும் பிசாசு பிடிச்சவன் தான் பேசுவான். அப்போ அப்படி வார்த்தையே வரக்கூடாது. ஆனால் இந்த தன்மை எனக்குள்ள, பெற்ற வார்த்தை எனக்குள்ள வரும்போதில் என்ன நடக்குமாமா? பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்யறேன்? துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லும்போது அவர் துக்கப்படுவார் இல்லையா? அவர் என்ன செய்ய, நம்மளுடைய பிள்ளைகளாக நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மளை என்ன வச்சிருக்காரு? பிள்ளைகளாய் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இது என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளைக்குண்டான நன்மைகளை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த நாள் வந்திருந்தா என்ன? விருந்து. அப்ப இங்க எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் எனக்காக என்னை விசாரிக்கிற ஆண்டவர், அவர்கிட்ட நான் ஒரு காரியத்தை வீட்டில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த காரியத்தை விடுதலை கொடுக்கும்படியாக என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு நான் அந்த இடத்துல வரும்போது ஏசாயா 30 இருக்கும், நான் அவர் எனக்காக காத்திருக்கிறான்னு சொன்ன வசனம் இருக்கு. அந்த வசனம் என்ன செய்யும்? அவர் எனக்காக காத்திருந்து என் பிள்ளையுடைய பிரச்சனை இதுக்காக நான் விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சு காத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யல? அந்தமா வரல, சரி விட்டுட்டாரு. ஒரு நாள், 2வது நாள் என்ன ஆகி போச்சு? 2வது நாள் அதே நிலைமையில ஆண்டவர் இருக்காரு, அப்படியும் நம்ம வரல. 3வது நாள் நம்ம வர்ற பெண்ணில் நமக்கு உண்டான ஆசீர்வாதம் அங்கே இலங்கை கஞ்சி தான் இருக்குது. அப்போ பதார்த்தங்கள், அதாவது அவர் நமக்கு சில செஞ்சிருக்கிறாரு. விருந்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி என் பிள்ளைகளை சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாக நான் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பதார்த்தங்களை, உச்சிதமான கோதுமைகளுக்கு என் பிள்ளைகளை நான் போஷிக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் முறையிடுகிறது என் ஆண்டவர்கிட்ட. நான் சொல்றது யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட சொன்னதுனால ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தப்படுவது கிடையாது. இன்னைக்கு நிறையா நான் ஜோம் பண்றையா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு காரியமும் நடக்கலைன்னு சொல்லி நிறைய ஒரு என்ன செய்வாங்க, சாட்சியா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு காரியமும் நடக்கலை அப்படிம்பாங்க. நடக்காததுக்கு காரணமே இதுதான். சொன்ன உடனே ஆண்டவர் ஆயத்தம் ஆயிட்டார் பிள்ளைகளை நடத்தணும்னு சொல்லி. ஆனால் சொன்னவர்கள் சொன்னதை மறந்து போய் நிர்விசாரமாக இருக்கிறதான அனுபவம். அப்போ இதில் அடுத்து என்ன பார்க்குறாங்க? அப்போ இந்த அனுபவத்தை வரும்போது பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல காத்திருக்காரு இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகள் வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்காக எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கோ. அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்காக காத்து இருக்கும்போது அந்த இடத்துல வரலை அப்படின்னு சொன்னால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டவராக இருப்பார். அவருக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்குது. எப்பவுமே ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர், எல்லாம் கோபப்படுற எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை தேடி வருகிற பிள்ளைகள் மேலே கரிசனை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யுது? 23 அதில் சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒரு தயவாய் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். 3வது காரியம், தேவ சமாதானம் வேண்டும் அப்படின்னு சொன்னா மன்னிக்கிற தன்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம் இதுதான், மன்னிப்பு தான் நமக்கு பிரதானமே. புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாமே, மன்னிக்க பழகாத எந்த மனுஷனுக்கும் தேவ சமாதானம் கிடையாது. அன்பு செலுத்துங்கள், ஆனா உங்கள் மேல் உங்களை கோபப்படுத்துங்கள் நினைச்சீங்க, அதிகமாய் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அன்பு செலுத்துகிறோமா, நான் கோபப்படுத்துகிறோமா?
இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் 3 படிகள் தான் நமக்கு பிரதானம். முதல்ல எனக்கு பார்க்குறோம், தேவ சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வசனத்திலும் ஜெபத்திலும் அவருக்குள் நிலைத்திருக்கணும். 2வது காரியம் என்ன, என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுதல்கள் அது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். 3வது காரியம், ஒருவரை ஒருவர் மன்னிக்க பழகணும். இந்த 3 தன்மையும் தான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருமே தவிர, ஏன்னா இந்த மன்னிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் என்ன செஞ்சு நம்ம இடத்துல ஒரு அந்யுன்ய அன்பை ஏற்படுத்த முடியும். அவரோடு கூட அந்த ஒப்புரவாகி போகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உருவாக வேணும். இந்த ஒப்புரவாகுதல் அனுபவம் எங்க உருவாகணும், அதான் மன்னிக்கிற ஒரு தன்மை. ஏன்னா ஆண்டவர் மன்னிச்சார் இல்லையா, நம்மளை அவர் என்ன செய்யலை, நம்மளை அவர் வெறுக்கலை, நம்மளை ஒதுக்கலை, நம்மளை என்ன செய்யலை, எதையும் செய்யலை. சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்தாலும் இன்னைக்கும் கிருபையால் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3 தன்மை நமக்குள்ள உருவாகுது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அல்லேலூயா.